நம்ம என்ன தான் வந்து பாத்திரத்தை மூட்டை கட்டி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் திரும்ப எலி குட்டி போட்டுகிட்டே தான் இருக்கும். பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சாச்சு. அடுத்தது எப்படி இதை வந்து மூட்டை கட்டி மேலே போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. அம்மா என்னம்மா இவ்வளோ ஏனம்மா இருக்குது, ஏதும்மா இதெல்லாம்? பிடிச்சிட்டு எங்கே பாரு, ஃபஸ்ட்டு இந்த கோலையை எடுத்து இதுக்குள்ளே வச்சுருவேன். இவ்வளோ ஏனம்மா ஏதுன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை பதில். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான், உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும். இப்போ எனக்கு வாங்கி தருவியா? எனக்கா? இதெல்லாம் உனக்கு தானே, வேற யாருக்கு? மிதிலேசிக்கல பாதி பாதி தான். ஏன் உனக்கு பாதி பாதி தான்? இப்போ உனக்கு ஃபுல்லு எனக்கு ஆஃபு. எனக்கு ஃபுல்லாக வேணும். இல்லை இதை மிதிலேசி கொடுத்துட்டு எனக்கு புதுசாக வாங்கி கொடு. புதுசாவா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? அதை மிதிலேஸ் இது தள்ளி விட்டுரு. மிதிலேஸ் தலையிலையா? என் தலையில கட்டிடுச்சுன்னா எனக்கு அடிச்சிருவா. ஏன்னா கோவம் வந்து தனியாக கோவம். என்ன சொன்னீங்கன்னா ஏமா இவ்வளோ எண்ணம் வாங்கிடுறாங்க? இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டு சீதனம். சீதனம் அப்படின்னா? சீர்வரிசை. சீர்வரிசைனா என்ன சொல்றது? எங்க அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிக்க வேண்டியதான். அப்போ எனக்கு கிஃப்ட் கொடுக்குவியா? உனக்குலாம் இல்லை, எனக்கு கிஃப்டே கொடுக்க மாட்டேங்கிற. 4 பேஷன் தேவையாதெல்லாம் எனக்கு கிஃப்ட்டுமா? ஏன் தெரியும்? 4 டஜன் ஒரு 4 டஜன் மா எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவேம்மா. உனக்கு கிஃப்ட் தானப்பா, உன்னை படிக்க வைக்கிறது தான் உனக்கு கிஃப்டே, வேற எதுவுமே கிஃப்ட் இல்ல. உனக்கு வச்சிருக்க அடி 6 பேஷன். எனக்கு கிஃப்ட் வாங்கிதாம்மா. எனக்கு ஒரு ஃபோனு கிஃப்ட் வாங்கி தரியா? ஐஃபோனு இல்லை ரெட்மி 14 ப்ரோ வாங்கி தரியா? வேற 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 எதிர்பார்க்கலாம். வேற என்ன? இந்த மாதிரி யானை பண்ணமா, இந்த மாதிரி யானை பண்ணமா, என்ன இந்த மாதிரி யானை பண்ணே கட்டிட்டு அழுவுமா? எனக்குலாம் வேணாம். கோவலை எடுத்து அதுக்குள்ளே சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் போட்டு இப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் இது உள்ளே போட்டு இப்படியே மூடி வச்சு இப்படி இது உள்ளே வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த செம்படத்துக்குள்ளே சின்ன வாளி, அதுக்குள்ளே ஒரு வாளி, அது மாதிரி போட்டு மூடி வைக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எலி வந்துடும். எலி புழுக்க போட்டு பாத்திரம்லாம் வந்து வீணாயிடும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதுக்குள்ளே சின்ன சின்ன வாளி இது மாதிரி போட்டு இங்கே பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன பொருளெல்லாம் வச்சு அடக்க முடியுமோ அடக்கி கட்டி மூட்டை கட்டி போட்டுருணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எலி தொல்லை தாங்க முடியல, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், பித்தளை பாத்திரத்தை தனியாக கட்டியாச்சு. இதில் தனியாக அங்கே பாருங்கள் குண்டான் இதுக்குள்ளே போட முடியுமோ. இங்கே பாருங்கள், இந்த வரம்புக்கு வெளியே நல்லா மூடுற மாதிரி வந்து கட்டிக்கணும். அப்போ தான் வந்து எலி வந்து உள்ளே நுழையாது, இல்லைன்னா பாத்திரம் பூரா வீணாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுதேசி பாத்திரம் தனியாக. இதெல்லாம் அண்ணன் கூட இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா யார் வீட்லேயும் போய் நிற்க தேவையில்ல, நம்ம வீட்டிலே வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்லி எல்லாமே வாங்கிக்கிறது. இதெல்லாம் அப்பப்போ போட்டு ஏதாவது ஜாமான் இருந்தால் மீதி இருந்தால் வாங்கிக்கிறது. இதெல்லாம் இப்போ இதை தனியாக கட்டுறது. பாருங்கள், சுதேசி பாத்திரத்தெல்லாம் தனியாக கட்டி வச்சு இப்போ இதை வந்து கட்ட போகிறோம். போடு, கட்டு சீக்கிரம். இது மாதிரி பாத்திரத்தை கட்டி கவுத்து போடணும். மூடி வச்சு கவுத்து போட்டோம்னா பார்த்தீங்கன்னா எலி வந்து உள்ளே நுழையாது அவ்வளோ சீக்கிரம். இதில் தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் போட போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலாப்பு வைக்கல அப்போதைக்கு. அடுத்து அதில் வந்து 4 பக்கமும் கழிய வச்சு அது மேலே தான் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் போட்டுட்ருக்கோம். இனிமேல் ஒரு எப்பயாவது வேணுங்கும்போது எடுக்கும்போது வெறும் எலி தான் எடுக்கலாம். வேணுங்கிற குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கோம் மேலே. இனிமேல் இதில் ஒரு 2 மாதம் தாங்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து மறுபடியும் அந்த எலி வந்து இந்த சாக்கெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடும். தின்னுட்டு உள்ளே போய் நல்லா வேணுங்கிற குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.